நம்ம சிட்டி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. அதுல வர ஷாப்ல மினிமம் 500 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி அந்த பில்ல 9043690436 நம்பருக்கு வாட்ஸ்அப் செஞ்சா நீங்களும் பீச் ரெசார்ட்டுக்கு வரலாம். வெல்கம் டு தமிழ்டாக்கி.net. இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ஆர் பார்த்திபன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற கோடிட்ட இடங்களை நிரப்புக படத்தை பற்றி பார்க்க போகிறோம். கோடிட்ட இடங்களை நிரப்புக இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, ஒரு நடுத்தர வயசுக்கு மேலே உள்ள பார்த்திபன் ஒரு ட்ராவல்ஸில் கார் டிரைவராக இருக்கார். அவர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவருடைய வண்டியில் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிற சாந்தனு ஒரு வாட்டி வர்றாரு. அவர் வரும்போது அவர்கிட்ட நீங்கள் ஸ்டார் ஹோட்டலில் தங்குறீங்களா அல்லது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச கெஸ்ட் ஹவுஸு, அங்கே தங்குனீங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஹோம்லியாக இருக்கும், அதில் எனக்கு கொஞ்சம் காசும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபன் சொல்கிறாரு. அவரும் தங்குறதுக்கு சம்மதிக்கிறாரு. அங்கே போய் பார்த்தா அந்த வீட்டிலே தான் பார்த்திபன் குடும்பமும் இருக்குது. பார்த்திபன் தன்னுடைய இளம் மனைவியை சாந்தனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் அறிமுகமானதுக்கப்புறம் கதை வெவ்வேறு கோணத்தில் போகுது. இந்த வெவ்வேறு கோணத்தில் போன கதையெல்லாம் கதை இல்லை, இதுதான் இந்த படத்துடைய கதை அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டோட படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தில் இவங்க பெரிய பலம் அப்படின்னு நம்பினதே இந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு தான். ஆனால் இந்த படத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய பலவீனமே இந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு தான். ஏன்னா படம் ஆரம்பித்து ஒரு 10-15 நிமிஷத்துலாம் இந்த படத்துடைய கதை இது கிடையாது, கிளைமேக்ஸில் வேறு கதை சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது படம் பார்த்துக்கிட்டு இருந்த ஆடியன்ஸ்லேருந்து தேட்டரில் பாப்கார்ன் எடுத்துகிட்டு இருந்த வரைக்கும் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதுக்கு இடையில் இவங்க ஒரு 1.5 மணி நேரம் ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த 1.5 மணி நேரம் கதையும் பார்க்க யாருக்குமே ஆர்வம் இல்லை, ஏன்னா அது சுவாரஸ்யமாகவும் இல்லை. இந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுக்காக தான் எல்லாம் உட்காந்துருந்தாங்க. அது பார்த்தா ரொம்ப சப்பையாக முடிஞ்சு போச்சு. படம் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலலாம் ஒரு கன்னி பருவத்தில் மாரி ஒரு வலுவான கதையை எடுத்து பண்ணியிருக்கார் போல் இருக்கு அப்படின்னு நம்ம நம்பி உட்காந்துருந்தா, அந்த மாதிரி வலுவான கேரக்டரில் வடிவமைக்காமல் எல்லா கேரக்டரையும் ரொம்ப பலவீனமாக வடிவமைச்சிருக்காரு. வழக்கமாக பார்த்திபன் படத்தில் ஒரு குபீர் சிரிப்பு வரும், அதெல்லாம் கூட இந்த படத்தில் இல்லை. அவரும் தம்பி ராமையாவும் சேர்ந்து பண்ணுற காமெடி, சில காமெடி நல்லா இருந்தாலும் பெரும்பாலான காமெடி டபுள் மீனிங், இந்த மாதிரி கொஞ்சம் அசிங்கமான விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை பொதுவாக லேடிஸ் தான் விரும்ப மாட்டாங்க, ஆனால் இந்த படத்தில் ஜென்ஸே கூட விரும்பாத அளவுக்கு தான் இருந்தது. அப்புறம் இந்த படத்தில் சிம்ரன் நடிச்சிருக்காங்க. அவங்க ஏன் வர்றாங்க, எதுக்கு வர்றாங்கன்னு தெரியல. அவங்க இருக்கிறதுனால இந்த படத்துக்கு என்ன பலம்னு தெரியல. அவங்க இருக்கிற சீன்லாம் வெட்டி எடுத்துகிட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னாலும் எந்த ஒரு பலவீனமும் இருக்காது. அப்படி ஒரு கேரக்டர் எதுக்கு வச்சாங்கன்னே தெரியல. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் எப்படி பார்த்திபனை நம்பி போய் ஏமாந்தோமோ அந்த மாதிரி பார்த்திபனும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை நம்பி ஏமாந்துருக்காரு. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டுபிடிக்கிற கீழே உள்ள யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டரில் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.